ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இப்போ இந்த அம்மனுடைய கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் நம்ம யாகம் வைக்கிறது வழக்கம். இந்த யாகம் அதாவது அக்னியில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து கடவுள்கிட்ட சொன்னோன்னே அவங்க வந்து நமக்கு எப்போ நல்லது செய்யணும், எப்போ நம்மளுக்கான கோரிக்கை நிறைவேற்றணுன்றது அவங்களுக்கு தெரியும். கட்டாயமாக அவங்க நிறைவேற்றுவாங்க. மனுஷால் தான் நம்ம சொல்கிற கஷ்டங்களை உள்வாங்கி நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம போனதுக்கப்புறம் மற்றவங்ககிட்ட வந்து நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் எந்த கடவுளுமே நம்மளை பற்றி விமர்சனங்கள் யாருக்கே சொல்கிறதில்ல. நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளோட கர்மான்னு ஒன்று இருக்குது, அதை முடிகிற தருவாயிலையோ அல்ல அதிலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான விஷயமோ பார்த்துட்டு நம்மளை கட்டாயமாக நல்வழிப்படுத்துவாங்க. இந்த யாகத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமண தடை நிறைய பேருக்கு திருமணமே ஆகலைன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 3 அமாவாசைக்கு வரும் பட்சத்தில், ஏன்னா இந்த யாகத்தில் திருமணம் தடை உள்ளவர்களுக்கும் தனியாக பிரத்யேகமாக மந்திர உச்சாரணங்கள் சொல்லி அவங்க கையால் அந்த அக்னியில் வந்து வேண்டிட்டு போட சொல்கிறோம். அதே மாதிரி தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, தொழிலே சரியாக போகிறவர்களும் பிரத்யேகமாக மந்திர உச்சாரணங்கள் சொல்லி அவங்க கையில் அந்த மூலிகைகள் கொடுத்து அந்த அக்னியில் போட சொல்கிறோம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வரவங்களுக்கும் தொடர்ந்து ஒரு 3 மாதம் யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயமாக குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான நிறைய மந்திர உச்சாரணங்கள் சொல்லி அவங்க கையால் போட சொல்கிறோம். இது மாதிரி பில்லி சூன்யம் ஏவல் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு மாதிரியாக ப்ராப்ளமாக இருக்குன்றவங்களுக்கும் அதுக்கு தனியாக பிரத்யேகமாக மந்திர உச்சாரணங்கள் சொல்லி அந்த யாகத்தில் வந்து அவங்க கையால் போட சொல்கிறோம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இப்போ உடம்பு சரியாக இல்லாமல் இருக்காங்க, அவங்கள சரியாகணும்னு வேண்டுதலுக்கான விஷயங்களும் என்ன. இப்போ குலதெய்வம் வந்து நமக்கு தெரியல, குலதெய்வமே தெரியாதவங்க என்ன பண்ணுறது, குலதெய்வம் நமக்கு வீட்டில் தங்கலை அப்படின்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கான மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறோம். ஸோ 108 மூலிகைகள் அந்த அக்னியில் எல்லார் கையிலையும் கொடுத்து போட சொல்கிறோம், அந்த புஷ்பம் போட சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கலந்துக்கிட்டாக்கா எல்லா வித நல்பயனும் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இருக்கும். இதில் ஆன்மீக பக்தர்கள் கலந்துக்கோங்க. நன்றி.